சாலமோன் ராஜா கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வருது. அதாவது அந்த ஊர்ல யாராலயுமே அந்த பிரச்சனைக்கு தீர்வே காண முடியல. அந்த தீர்வு யாராலன்னா, ராஜாவால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கொண்டு வராங்க. ஏன்னா ராஜாவுக்கு கீழ மந்திரிகள் இருக்கிறாங்க, போச்சகர்கள் இருக்கிறாங்க, நூற்றுக்கு அதிபதி இருக்கு. அவங்களால செய்ய முடியாத தீர்வு ராஜா கிட்ட தான் வரணும்னு சொல்லி ராஜா கிட்ட வரும்போது, ராஜா கிட்ட ஒரு 2 பேர எடுத்துட்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த 2 பேர் எடுத்துட்டு வந்து நிறுத்தும்போது, அந்த 2 பேர்கிட்டயும் என்ன பிரச்சனை அப்படின்னு ராஜா கேட்கும்போது, அப்ப அங்க சுற்றிலும் இருக்கிறவங்க அந்த பிரச்சனைய சொல்றாங்க. அந்த பிரச்சனைய நான் உங்களுக்கு சொல்றேன். 2 தாயார் இருந்தாங்க. ஒரு தாயாருக்கு வந்து பேர் வந்து 1ன்னு வச்சுக்குவோம். இன்னொரு தாயாருக்கு வந்து 2ன்னு வச்சுக்குவோம். இந்த 1, இந்த 2 அப்படின்ற இந்த 2 தாயாருக்கு வந்து ஒரே நேரத்துல 2 பேருக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இவங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் நைட்டு தூங்கும்போது இந்த 2ன்ற தாயார் வந்து தெரியாம உருண்டு படுத்ததுல குழந்தை மேல உருண்டதுனால குழந்தை இறந்துருச்சு. இந்த இறந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த 2ன்ற தாயார் அவங்க கிட்ட இருந்த குழந்தைய எடுத்து இந்த 1ன்ற தாயார் கிட்ட அந்த குழந்தைய வச்சுட்டு, அந்த குழந்தை உயிரோட இருக்கிற குழந்தைய இந்த 2ன்ற தாயார் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப காலையில எழுந்து பார்க்கும்போது இந்த 1ன்ற தாயாருக்கு தன்னுடைய குழந்தை எதுன்னு தெரியும். பார்த்தா இது தன்னுடைய குழந்தை இல்லன்னு தெரியுது. பக்கத்துல பார்த்தா அந்த குழந்தை தான் அவங்களோடது. ஆனா இவங்க கையில இருக்கிற அந்த 1ன்ற தாயார்கிட்ட இருக்கிற குழந்தை இறந்துட்டு இருக்கு. அது எப்படி இறந்ததுன்னு தெரியல. இப்ப இதுதான் பிரச்சனை. இவங்க என்ன சொல்றாங்க, 1ன்ற தாயார் நீ வச்சிருக்கிறது தான் 2வது கிட்ட இருக்கிறது தான் என் குழந்தைன்றாங்க. இல்ல 2வது இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்ல என்கிட்ட இருக்கிறது தான் என் குழந்தை. நீ தான் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க பேசுறாங்க. இந்த விஷயம் தான் சாலமோன் கிட்ட வந்து நிக்குது. இப்ப சாலமோனு இப்ப எல்லாருமே பார்க்குறாங்க. நம்மளால தீர்க்க முடியல. ராஜா எப்படி தீர்க்கிறாரு அப்படின்னும்போது, இப்ப 2 பேருமே அங்க பெரிய கூச்சல் போடுறாங்க. 2 பேரும் மாறி மாறி இல்ல இல்ல என் குழந்தை என் குழந்தை அப்படின்னும்போது, ராஜா ஒரு விஷயம் சொல்றாரு. தன்னுடைய போர்ச்சேவகன்கிட்ட ஒரு அழகான ஒரு கத்திய வாங்கிட்டு வர அவனும் வாங்கிட்டு வந்து குடுத்த உடனே அந்த கத்திய எடுத்துட்டு வந்து, யாருக்கும் வேணாம் இந்த குழந்தைய 1க்கும் 2க்கும் நான் பாதி பாதியா என்ன பண்றேன், உங்களுக்கு இந்த குழந்தை தானே வேணும். இந்த குழந்தைய உங்க 2 பேருக்கும் நான் பாதி பாதியா என்ன பண்றேன் குடுத்துடுறேன் அப்படின்னும்போது, இந்த 2ன்ற தாயார் சொல்றாங்க, "ஆமா ராஜா, நீங்க சொல்றது சரிதான். அப்படியே செஞ்சிருங்க" அப்படின்றாங்க. ஆனா இந்த 1ன்ற தாயார் என்ன தெரியுமா சொன்னாங்க, "இல்ல, இல்ல இந்த குழந்தைய கொன்றாதீங்க. உயிரோட இருந்தாலும் பரவால்ல. அவகிட்டயே இருக்கட்டும். அந்த 2ன்றவ கிட்டயே இருக்கட்டும். இந்த குழந்தைய கொன்றாதீங்க" அப்படின்னு என்ன பண்றாங்க, கதர்றாங்க. இந்த உயிரோட இருக்கிற குழந்தைய எடுத்துட்டு போய் இந்த 1ன்றவங்க கிட்ட குடுத்துட்டு சொல்றாரு, "இந்த 2ன்றவங்க தான் பொய் சொல்றாங்க. அவங்களுடைய குழந்தை தான் மரிச்சிருச்சு. இந்த குழந்தையோட தாயார் இவங்க தான்" அப்படின்னு சொல்லி அவங்க கையில குடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய தீர்வ என்ன பண்றாரு சொல்றாரு. இந்த நிகழ்ச்சி வந்து மிக சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. இது யாராலயும் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது. இந்த சம்பவம் தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்றோம், நம்மளாலயும் குடுக்க முடியும்னு சொல்றோம். ஆனா, இந்த காலத்துல அந்த ஒரு தீர்வ ராஜா குடுக்க இந்த ஞானம் வந்து இந்த ராஜா கிட்ட ஸ்பெஷலா இருந்துச்சு. அந்த ஞானத்த குறிச்சு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.